இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, வீடு கட்டணும்னு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு. அதுக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. அது உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் தான் அதோட ஃபீலிங்ஸ் என்னென்னு தெரியும். வீடால் பேச முடியும்னு சொன்னால், ஆமாம், வீடு வந்து ஃபஸ்ட்டு அழுதுரும். ஏன்னா வந்து மாற்றி பண்ணதுக்கு. அப்புறம் சிரிக்கும். இப்போ நான் நல்லா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும். நானும் அதை பார்த்துட்டு இதுக்காக தான்டா நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இந்த வீடு வந்து என்னோடய கோ பிரதர் வந்து சிவில் இன்ஜினியர் மிஸ்டர் டி விசாகன். அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போதே நாங்கள் சொல்லிட்டோம், இது உங்கள் வீடு, நீங்கள் எப்படி உங்கள் வீடை கட்டுவீங்களோ அது மாதிரி எங்களுக்கு கட்டித்தாங்கன்னு நாங்கள் சொன்னதுனால அவர் மேலே நாங்கள் முழு நம்பிக்கை வச்சோம். அவரும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அவர் வீடு எப்படி கட்டுவாரோ அதை விட 100 மடங்கு நல்லா பார்த்து நம்ம வீடை கட்டினார். இதுக்கு முக்கிய காரணம் வந்து மிஸ்டர் டி விசாகன் தான், இன்ஜினியர். பேசவே முடியல ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக புகையில் போனதால் என்னால் பேச முடியல. ஆசைக்கும் எல்லைகள் உள்ளதா? காற்றுக்கு வெளியும் நல்லதா? கண்களும் சுமக்குமே கனவுகள். நித்தமும் 100 கனவுகள், நம்பிக்கை நீளும் இரவுகள். நெஞ்சின் எண்ணமே கையிலுமே. கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும். கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும். பொழுதெல்லாம் புதுசாக பொலிவாக மாறும். எண்ணங்கள் நலமாக இருந்தா போதும். நீண்ட பயணங்களுக்கு பின்னாடி நாங்கள் சென்னையிலேருந்து அர்சாக்காக வந்திருக்கோம். அதனால் பார்த்து செய்யணும் அர்சா. எனக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? டைனிங் ஹாலு, பூஜை ரூம், ஆமாம், சாமி கும்பிட்றதுக்கு, இது சாப்பிட்றதுக்கு நமக்கு வர்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி போகலாம். வாங்க வேண்டிக்கோங்க, 1 கோடி எனக்கு வரணும். அயன் பாக்ஸு இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும்க்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புத்திசாலிங்கக்கா. ஓகே, இதுதான் கெஸ்ட் ரூம். நீ நடன மாடுறக்கு போலாமா? ஓகே, இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, இதை நான் ஸ்ட்ரிப் லைட் போட்டிருக்கேன் வீட்டுக்காக. கால் வச்ச லைட் ஜம்ப் பண்ணிடலாம். மியூசிக்லாம் வராது ப்ரோ. இப்போ நம்ம ரூமுக்கு கிராண்ட் என்ட்ரி இறக்க போகிறோம். ஓகே, எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லுங்கடா. இது வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம். நல்லா நடனம் ஆடலாம் தனியாக இருக்கும்போது. அப்புறம் தனியாக இருக்கும்போது என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம என் தம்பி ரூம்லேருந்து பால்கனி ஆக்சஸ் பண்ண போகிறோம்.
இதுதான் நம்ம பால்கனி. என் ரூமுக்கும் ஸ்ட்ரெயிட் ஆக்சஸ் இருக்குது, தம்பி ரூமுக்கும் இருக்குது. தம்பி ரூமுக்கு தான் ஸ்ட்ரெயிட் ஆக்சஸ் இருக்குது. வரைக்கும் இதோட வீடு முடிஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு முக்கி அந்த மேலே இருக்கிற ஃப்ளோரை கட்டியிருக்கேன். காலில் விழுந்து ஆமாம் வாங்க பார்க்க போகலாமா. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க, அதனால் இதை கட்டியிருக்கேன். ஸோ அடுத்து எல்லாம் ஜிம் பாஸ் பண்ணுறீங்களா? ஜிம்முக்கு ஓகே கைஸ், ஜிம்முக்கு போகாமல் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் ஸ்லைடிங் டோர் ஹோம் தேட்டர் செட்டப் பண்ண போகிறேன். கிளாஸ்ல இருக்கிறது இல்லை, கிளாஸ்ல இருந்தால் தான் கிளாஸ்ல என்ன நடக்கும்னு தெரியும். கிளாஸ்ல இருக்கிறது இல்லை, முக்கால்வாசி டைம் எங்கோ கீழே இருப்பா, இல்லை எங்கோ இருப்பா, பேட்டியில் தான் இருப்பா. நல்ல பையன். அப்புறம் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இன்னும் போகாத நல்ல பையன். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதை விட ஒன்னா பார்க்குறாங்க உனக்கு எல்லாம் சொல்லி தரேன். அது அப்போ பார்த்துக்கலாம், அப்போ சொல்லிக்கலாம். எங்களோட உயிரே அவங்க 2 பேர் தான். அவங்களுக்கு என்ன இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் தான் ஹாப்பி. என்ன தான் சொன்னாலும் இது பண்ணாலும் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். எவ்வளவோ இதை ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வந்து கட்டியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஃபைனல் நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எல்லா ட்ராயிலிருந்தும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பிரிக் பை பிரிக் நானா செதுக்குனதுடா. ஸோ ஃபைனலி இந்த வீடை வந்து பிரிக் பை பிரிக் ஸ்டெப் பை ஸ்டெப் நானாக தான் பண்ணேன். அப்படிங்கிறதுல ஐ எம் ஸோ ப்ரிவிலேஜ்.